கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சு எடுக்குமாறு சகோதரர் ஜார்ஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் மழை விலைக்காக வருகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேளையில ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த வருஷங்கள் முழுவதும் உடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரை எங்களை தாங்கி கத்தாவே வழிநடத்தி வந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. தகப்பன சோதரிக்கிறாச்சா, நாங்கள் ஆயத்தமாகணும், மற்றவர்கள் ஆயத்தப்படுத்தணும். இந்த நாளில கத்தாவை இந்த கடைசி கால வெளிச்சம்ங்கிற கத்தா ஊழியத்தின் மூலம் ஆண்டவரை நாங்கள் உலகத்தின் பல பகுதிகளிலும் இந்த ஆண்டவரிடம் நம்முடைய வார்த்தைகளை எடுத்து செல்கிறோம். ஆண்டவரை அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது. இன்னும் அநேகர்கள் இதை கேட்கவும், இதை கேட்கிற அநேகர் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கத்தாவை பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் கிருபையாக செபிக்கிறோம். அநேகரை ஆண்டவரை கொண்டு வரணுமா செபிக்கிறோம். கத்தாவை செய்து கொடுக்க போகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கத்தாவை இந்த சத்தியமானது ஆண்டவரை கத்தாவை சோதரிக்கிறாச்சா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிப்புகள் கொண்டு வரக்கூடிய ஒரு கத்தாவை சோதரிக்கிறாச்சா ஒரு வெப்பனாக ஆண்டவரை பயன்படுத்த வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட தேவதான கிருபையாக செபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெறும்பனை திரும்பாதபடி ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தினால, அளவற்ற ஆசீர்வாதத்தினால ஆண்டவரை சோதரிக்கிறாச்சா உடைய கிருபை இரக்கம் தயவை ஆண்டவர் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை கத்தாவை சோதரிக்கிற சந்தோஷமாக திரும்பி செல்ல தேவனாய் கிருபை செபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை கத்தாவை நாங்களுடைய பிரசன்னத்தை காண தேவரை கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துறோம். இதோ இந்த நாளில் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற பரலோக மன்னாவை ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம். ஆண்டவரை கத்தா அந்த ஊழியத்தில் பகிர்ந்து கொள்கிற கத்தாவை பகிர்ந்து கொள்கிற கலந்து கொள்கிற இன்னுமாக இதில் ஊழியர் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரிக்கா வருகிறோம், அவரை ஆசீர்வதிங்க. சகோதரிக்கா வருகிறோம், ஏஞ்சலுக்கா வருகிறோம். ஆண்டவரை கத்தாவே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன போல ஆண்டவரை கத்தாவே இந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை இந்த சத்தியமானது உலகம் முழுவதும் ஆண்டவரை கத்தாவை எடுத்து செல்லப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவை சோதரிக்கிறாச்சா இவர்களை கத்தாவை ஆசீர்வதிக்குமா செபிக்கிறோம். பரத்திலிருந்து ஆண்டவரை ஒத்தாசை கடந்து வருமா செபிக்கிறோம். தேவைகளெல்லாம் சந்திக்கணுமா செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கத்தாவை சோதரிக்கிறாச்சா பல தேசங்களுக்கு ஆண்டவரை இந்த இடத்துல இருந்து சத்தியம் கடந்து செல்ல தேவன் நினைக்கிற செபிக்கிறோம். இந்த கத்தாவை இந்த நாளில் கத்தாவை இந்த மீட்டிங்கை தொடர்ந்து கத்தாவை தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பிரச்சனை எங்களோடு இருந்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னால தகப்பனே, ஆமென். ஆரம்ப ஜெபத்துக்காக நன்றி சகோதரர் அவர்களே. இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். ஐயா வின்சென்ட் ராஜ் அவர்கள் நம்மளுக்கு சிறப்பு பாடலை பாடுவார்கள். வின்சென்ட் ஐயா வேற யாரும் இல்ல, நம்ம சகோதரர் ஜார்ஜ் பிரதர் தகப்பனார் இந்தியால இருந்து வந்திருக்காரு. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு சிறப்பு பாடலை வழங்குவார். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தல் நம்பே நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தல் நம்பே நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குதே கத்தாவே உம்மை நினைக்குதே, தன்னால கண்ணு கலங்குதே கத்தாவே உம்மை நினைக்குதே. இந்த தள்ளு போச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நம்பே நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நம்பே நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குதே கத்தாவே உம்மை நினைக்குதே. கரிவெல்ல நாதையனே தெருவில் நான் கிடந்தேன், கரிவெல்ல நாதையனே தெருவில் நான் கிடந்தேன், அருகில் வந்து என்னை அரவணைத்த தெய்வமே, அருகில் வந்து என்னை அரவணைத்த தெய்வமே, உந்தனில் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனில் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன்,
அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று திதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது. தேட்டிடர் ஒருவரில்லை, ஆட்டிட யாருமில்லை, தேட்டிடர் ஒருவரில்லை, ஆட்டிட யாருமில்லை. தூத்திடர் பலரும் உண்டு, சேட்ட வீசும் மனிதருண்டு, தூத்திடர் பலரும் உண்டு, சேட்ட வீசும் மனிதருண்டு. ஏற்றிடுயல் விளக்க தேட்ட எந்த தெய்வமே, ஏற்றிடுயல் விளக்க தேட்டு எந்த தெய்வமே. சற்புரனே பப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன், சற்புரனே பப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உன்னாம பரசாட்டுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உன்னாம பரசாட்டுவேன். தெருவல்ல இயேசு என்று உந்த நாம உயர்த்திடுவேன், தெருவல்ல இயேசு என்று உந்த நாம உயர்த்திடுவேன். ஆளிகை செய்யும் என்னை எந்த நன்பு இயேசுவேன், ஆளிகை செய்ய என்னை எந்த நன்பு இயேசுவே. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறு எனக்கு யாரும் இல்லையே, உம்மையன்றி இவ்வுலகில் ஆறு எனக்கு யாரும் இல்லையே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உம்மை நினைக்குது. இந்த கருத்துள்ள பாட ஐயா உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஆமேன். இந்த நாளுக்கான தேவ செய்தியை அனைவரும் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளில் நான் படிக்க போற ஒரு முக்கியமான பாடம் உயரிய மைதானம் என்ற ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பின் கீழே நாம்
நம்முடைய திருச்சபையின் வேதாகம உபதேசங்கள் எவ்வளவு மற்ற சபைகளை காட்டிலும் வித்தியாசமாக மாறுபட்டு இருக்கின்றன என்பதை நாம் கற்று வருகின்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம் படிக்க போற பாடம் என்னவென்றால், உங்கள் மனதை பிடிக்க மகா யுத்தம், த கிரேட் பேட்டில் ஃபார் யோர் மைண்ட். லூக்கா 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படித்து பாருங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் என்று நாம் பார்க்கிறோம். பலவான், அதிக பலவான் ஆகிய வார்த்தைகளை கவனியுங்கள். நம் உலகத்துல ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, 5 அறிவு ஜீவிகள் என எத்தனையோ எண்ணற்ற ஜீவிகளை நாம் பார்க்கிறோம். மனிதனோ 6 அறிவு ஜீவி ஆவான். அந்த 6ஆம் அறிவு அவனது மனமே அல்லது சிந்திக்கும் திறனே ஆகும். அன்பானவர்களே, நாம் முதல்ல வாசித்த அந்த 2 வசனங்கள் போல மார்க் 33:27 இருக்கிறது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களும் லூக்கா, மார்க்ல இரண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவை. இந்த வசனங்களில் சொல்லப்படும் பலவான் யார் தெரியுமா? மனிதனுடைய அந்த மனம், அந்த 6ஆம் அறிவுதான். அவன் மனதை சிறைப்பிடிக்க வரும் அவனிலும் அதிக பலவான் யார் என்றால் சாத்தான் என்று கூறலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவனை காட்டிலும் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, மனநலம் நன்றாக இருந்தால் உடல் நலம் நன்றாகவே இருக்கும். இவ்விரண்டும் நன்றாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய நலம் அமோகமாக இருக்கும். இந்த நாளில ஆரோக்கியம் பற்றிய சத்தியத்தை தான் இன்று நாம் ஜெபத்துடன் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக திருச்சபைகளிலே இந்த ஆரோக்கியம் பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். ஆனால் வேதாகமம் ஆரோக்கியம் பற்றி அதிகமாய் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ளலாமா? இந்த சத்தியம் மிக மேன்மையான சத்தியம், வேற எந்த சபையிலும் பேசப்படாத சத்தியம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சரீரத்திற்காக, மனதுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறோம். இதனுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தாரும். உடைய மெல்லி சத்தத்தை நாங்கள் எங்களோடு பேசும் ஆண்டவரே. கதாவை சொல்லும் அடையாறில் கேட்கிறோம். நிற்பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாபெரும் போராட்டமும் நமது மனமும், great controversy and our mind. நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம் நம் கண்ணுக்கு தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2 வல்லமைகளுக்கு இடையில் நாம் இருக்கிறோம். நம் சிந்தையை ஆக்கிரமிக்க ஒருபுறம் தீய சக்தியும் மறுபுறம் தூய சக்தியும் மகா யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. தீய சக்தி சாத்தாங்கூட்டம், தூய சக்தி தேவனுடைய சேனை. அன்பானவர்களே, பொதுவாக செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபைகளா அல்லது சபை விசுவாசிகளா, அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலா சனிக்கிழமை ஆசரிக்கிறவர்கள், பழைய ஏற்பாடு யூதர்கள் முறையை பின்பற்றுகிறவர்கள். அப்புறம் அவங்க அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க என்றெல்லாம் நம்முடைய சபையை குறித்து பொதுவாக பேசப்படுகிறது. இந்த 2மே உண்மைதான். வேதாகமத்தின்படி ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அதே போல ஆரோக்கிய சத்தியமும் வேதாகம அடிப்படையை கொண்டதுதான். ஆகார விஷயம் என்பது நமது சரீர ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, நமது மன ஆரோக்கியத்துடனும் சம்பந்தப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. நம்முடைய தேவன் தம்மையே நமக்கு வெளிப்படுத்த விரும்பும் தேவனாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம்
21, 22, 23 வசனங்களை பாருங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்குமே வெளிப்படுத்தாமல் எங்களுக்குமே வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், அதுல ஒரு வழி, ஆண்டவர் மழையையும் வெயிலையும் அனுப்புவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். இல்லைவாதிகளுக்கும் ஐயவாதிகளுக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும், கடவுளை குறித்து சந்தேகப்படுறவங்களுக்கும் கூட ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெயில் அடிக்கிறது, மழை பொழிகிறது, ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்கிறார். அப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு அவர் இன்னும் அதிகமாய் தம்மை வெளிப்படுத்துவார் அல்லவா? எப்படின்னு கேக்குறீங்களா? தேவன் தமது பிள்ளைகளுடன் மிகவும் நேரடியாக தொடர்பு கொண்டாக வேண்டும். அப்படித்தான் அவர் தொடர்பு கொள்கிறார். பாருங்களேன், எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் பக்கம் 209 படிக்கிறோம். The brain nerves that connect the whole system are the medium through which heaven communicates with man and affects the inmost life. Whatever hinders the circulation of the electric current in the nervous system, thus weakening the vital powers and lessening mental susceptibility, makes it more difficult to arouse the moral nature. தமிழை வாசிக்கிறேன். முழு சரீர அமைப்பையும் இணைக்கிற மூளை நரம்புகள் வழியாகத்தான் பரலோகம் மனிதனோடு தொடர்பு கொண்டு அவனுடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற ஒவ்வொன்றும் சரீரத்தின் உயிர் சக்திகளை பலவீனப்படுத்தி மனதின் எளிதில் மாறும் திறனையும் குறைத்து போடுகின்றது. இதனால் அவனது ஒழுக்க சுபாவத்தை தட்டி எழுப்புவது மிகவும் கடினமாகி போய்விடுகின்றது அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மூளை நரம்புகள், அதாவது மனதின் வழியாகத்தான் நம்மோடு பேசுகிறார், தொடர்பு கொள்ளுகிறார். ஆகவே இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற விதத்துல நாம் நம்முடைய சரீரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிவிடக் கூடாது. இப்படி மனதை பாதிக்கிற அளவுக்கு நாம் செயல்படுவோம், நம்முடைய ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய உடலை பாதிப்பது மட்டுமல்ல, உள்ளத்தையும் பாதிக்கும். உள்ளம் பாதிக்கப்பட்டால் தேவனோடு உள்ள உறவும் பாதிக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய மனம் என்று எடுத்துக்கொண்டால் பாருங்களேன், பெருமூளை, செரிப்ரம்னு சொல்லுவாங்க, தேவனின் தொடர்பு வழி, காட்ஸ் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். எங்கன்னா நம்மளோட மனசு வழியா தான் பேசுறாரு. மனசுன்னா என்ன? நம்முடைய மூளை பகுதி. மூளை இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அறிவு இருக்கா, மனசாட்சி இருக்கான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே மூளையோடு சம்பந்தப்பட்டது. மனித மூளையின் மிக முக்கியமான பகுதி பெருமூளை அல்லது முன்பக்க மூளை ஆகும். இது மூளையின் மிகப்பெரிய பகுதி. சிந்தனை, பேச்சு, நினைவாற்றல் மற்றும் புலன்கள், அந்த 5 புலன்கள் இருக்குல்ல, புலன்கள் போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பகுதி இதுதான். மேலும் இதுதான் ஆவியானவராகிய தேவன் உண்மையை உணர்த்தி நம்மோடு உறவாடும் இடம். இதுவே ஆவிக்குரிய மையம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமது வாழ்வியல் முறையால், லைஃப் ஸ்டைல், அதாவது கட்டுப்பாடற்ற புசித்தல், கட்டுப்பாடற்ற குடித்தல், கண்டதெல்லாம் பார்க்கிறது, பொழுதுபோக்கு, தூக்கமின்மை, தூக்கமில்லாமல் பல வேலைகளை செய்வது, இவற்றின் நிமித்தமாக அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் பகுதியும் இதுதான், இந்த பெருமூளை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நபர் மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபராக, கணித ஆசிரியராக இருக்கலாம்.
அதே சமயம் அவரது ஆவிக்குரிய மையம் செயலிழந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு. அதாவது உலக பிரகாரமாக ஒரு மனிதனை தீவிரமாக ஓட வைத்து உயரமான வெற்றி நிலைக்கு அவனை கொண்டு போனாலும் அந்த நபரை ஆவிக்குரிய ரீதியாக மரித்த நிலையில் தக்க வைத்துக் கொள்வதில் பிசாசானவன் மகா ஞானியாவான். நம்மள உலகத்துக்காக ஓட வச்சு பிசினஸ் அது இது அப்படின்னு உழைக்க வச்சு கடைசியில் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம டெட்டா இருக்கிறோம்ல. We are dead in spiritual things. அந்த அளவுக்கு நம்மை சாத்தானே செஞ்சிடலாம். மகா ஞானியாக செயல்பட்டு அவைக்கு ரீதியாக நம்மை செத்த நிலையில அவனாக்கி விடுகிறான். அப்படியானால் பாருங்களேன், மனிதனுக்குள் இருக்கும் மகா பலவான் அவனது மனமே ஆகும். சாத்தான் அதை எவ்விதமாக சிறைபிடிக்கிறான் என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஆரம்பத்துல அந்த வசனங்கள் படிச்சோம்ல, லூக்காலையும் மார்க்கிலையும். அதிக பலவான் வந்து பலவானை சாத்தான் வந்து நம்முடைய மனதை அவன் சிறைபிடிக்கிறான். மூளை உடலுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே மனதிற்கும் உடலுக்கும் இடையே நெருங்கிய உறவு இருக்கிறது. அப்படியானால் உடலை பாதிப்பதெல்லாம் உள்ளத்தையும் பாதிக்கும். நம் சரீரத்தை தவறாக நாம் பயன்படுத்தும் போது தேவனின் தொடர்பு ஸ்தலம் எங்க? அந்த மூளை. தொடர்பு ஸ்தலமும் ஆவிக்குரிய மையமுமான நமது மனம் அதிகமாக பாதிப்பு அடைகிறது. இப்ப யோசித்து பாருங்க, சிந்திக்க வேண்டிய சில கேள்விகள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உடலை பாதிப்பதெல்லாம் உள்ளத்தையும் பாதிக்கும். சரிங்களா? whatever affects the body affects the mind also. அப்போ நம்ம சரீரம் தவறா பயன்படுத்தினால் மனசு பாதிக்கும். மனசு வழியா தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். அதான் ஆவிக்குரிய மையம். கேள்விகள்: குறைவான தூக்கம் தேவனுடன் உள்ள ஐக்கியத்தை பாதிக்குமா? உடற்பயிற்சி குறைபாடு தேவனுடன் உள்ள ஐக்கியத்தை பாதிக்குமா? இரவில் நெடுநேரம் தொலைக்காட்சி பார்ப்பது தேவனுடன் உள்ள ஐக்கியத்தை பாதிக்குமா? மேலும் போதைப் பொருட்களின் பயன்பாடு தேவனுடன் உள்ள நெருக்கத்தை பாதிக்குமா? இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்றால், ஆமாம், அப்படியேதான், கண்டிப்பாக பாதிக்கும். இந்த வழிகளில் எல்லாம் நமது பலவான் கட்டப்படுகிறான். பாத்தீங்களா? சரியான தூக்கம் இல்லை, சரியான உடற்பயிற்சி இல்லை, நல்ல ஆரோக்கியமான ஆகாரம் இல்லை, இப்படி பல வழிகளில நமது மனம் பலவான் கட்டப்படுகிறது. மனதை சாத்தான் சிறைபிடிக்கிறான். அதன் வழியாக நம்மிடம் உள்ள நன்மைகளை அதிக பலவானான சாத்தான் அபகரித்துக் கொள்கிறான். இப்படி அவனுடைய அபகரிப்பினால உண்டான விளைவுகள் என்னென்ன? பாதிக்கப்பட்ட இருதயங்கள், இருதய நோய் பிரச்சனைகள், கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு மற்றும் மூளை பாதிப்பு, இப்படி எத்தனையோ பாதிப்புகளை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆரோக்கியத்தை நாம் கருத்தில் கொள்ளாவிட்டால் ஆனந்தம் பறந்து போய்விடும். அப்ப கேள்விங்க, உடல் ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இஸ் பிசிக்கல் ஹெல்த் தட் இம்பார்ட்டன்ட்? சொல்லுவாங்கல்ல, சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்முடைய சுவரை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி நாம் பேணுகிறோம்? பைபிள் சொல்லுது, நம்ம சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அப்படின்னு பார்க்கிறோம். 1 Corinthians 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What? Know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which you have of God, and you are not your own? பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா பவுல் சொல்றாரு. ஆங்கிலத்துல பாருங்க, வாட்? என்ன உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய சரீரம் தேவ ஆவியின் ஆலயம், அது உங்களுடையது கிடையாது, அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாதா? அறியீர்களா? அப்படின்னு ஆச்சரியமான விதத்தில் அவர் கேட்கிறார். 3 உண்மைகள் அடங்கி இருக்கிறது. தேவனால் பெற்றிருக்கிறோம் சரீரத்தை, தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். 3வது, அது தேவனுடையது, என்னுடையது கிடையாது. நம்முடைய சரீரம் கிரகித்துக் கொள்ளப்பட்டீர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறாரே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரம், உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 Corinthians 3:16-17 படிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அதனுடைய சரீரத்தையும் குறிக்கும். இந்த சரீரத்தை கெடுத்தோம்னா தேவன் அதற்கு தக்க பலன் அளிப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நாம் படிக்கிறோம். 1:10 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பாத்தீங்களா? மகிமை மகிமைன்னு இந்த வசனங்கள் சம்பந்தப்பட்டு வருகிறதா? உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க படிக்கிறோம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். முதல் வரி சொல்லுது பாருங்க, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். வெளிப்படுத்தல் 14:7. இப்ப தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி என்றால், நம்முடைய சரீரத்தை நாம் கவனமாக, ஞானமாக, ஆரோக்கியமாக பராமரிப்பதன் வழியாகவும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க, நம்முடைய சரீர ஆரோக்கிய விஷயத்துல நாம் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான வியாதிகள், மருத்துவமனைகள் பெருகிவிட்டன, மருந்தகங்கள் பெருகிவிட்டன, நோயாளிகள் பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை செலுத்தாதவர்களும் பெருகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. தானியேலும் 3 நண்பர்களும், அனனியா, மீஷாவேல், அசரியா, செய்திருந்த உறுதியான தீர்மானம் உணவு விஷயங்களில் நமது தீர்மானமாக இருக்க வேண்டும். என்ன தீர்மானம் பண்ணாங்க? தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் மதுபானம். போஜனம் அப்படின்னா விக்கிரகங்களுக்கெல்லாம் படைக்கப்பட்ட பதார்த்தங்கள். இவைகளினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தானியேல் மட்டுமல்ல நண்பர்களும் சேர்ந்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நமது சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் பராமரிக்கிற தீர்மானம் நமக்கு தேவை. கண்டதை சாப்பிடுறது, கண்ட நேரம் சாப்பிடுறது, இதெல்லாம் தீர்மானத்திற்கு அழகு அல்ல. தீர்மானம் செய்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை படைத்த ஆண்டவர் இந்த சரீரத்தை பராமரிப்பதற்கான பரிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். 8 பரலோக பரிகாரங்கள், 8 heavenly remedies. 8 பரிகாரங்கள் ஆதியாகமத்துல முதல் 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம், புதிய ஆரம்பம். இந்த உலகத்தை படைத்து புதிதாக இந்த உலகத்தை ஆரம்பித்து வைத்த ஆண்டவர் மனுக்குலத்தை, ஆதாம் ஏவாளை படைத்து புதியது ஒரு வாழ்க்கையை புதிய ஆரம்பமாக அவர்களுக்கு கொடுத்த தேவன் ஏதேனிலே நியூ ஸ்டார்ட் என்ற ஒரு கொள்கையும் வைத்தார். நியூ ஸ்டார்ட் பைபிள்ல நேரடியான வார்த்தை இல்லை, ஆனால் ஆரம்பத்துல, அந்த புதிய ஆரம்பத்துல ஆண்டவர் அந்த கொள்கையை, ஆரோக்கிய கொள்கைகளை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் அதை நியூ ஸ்டார்ட் என்று சொல்லுகிறோம். பாருங்களேன், NEWSTART ஒவ்வொரு எழுத்தும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தான உணவு, காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், கீரை வகைகள் நிரம்பிய சைவ உணவு முறையே ஏதேனின் மிகச்சிறந்த உணவு திட்டம். அதான் ஆண்டு கொடுத்தாரு ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அன்பானவர்களே பாருங்க, அதே 1:23-30. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் நான்வெஜ் கொடுக்கல. நான்வெஜ் எப்ப வந்துச்சு அப்படின்னா ஜலப்பிரளயம், அதுக்கு பிறகுதான் ஆண்டு சரி சாப்பிடுங்கன்னு சொன்னார். நீங்க படிச்சு பாருங்க, அதே 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் மிருக ஜந்துக்கள், மிருக ஜீவன்களை சாப்பிடுங்கன்னு ஆண்டு சொன்னார். ஏதேன் தோட்டத்துல சகலவித விருட்சங்கள், சகலவித பூண்டுகள் அப்படிதான் ஆண்டு சொல்லியிருக்கிறார்.
ஊட்டச்சத்தான உணவு. இரண்டாவது, உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். தினமும் நடைப்பயிற்சி அல்லது தோட்ட வேலை உடலுக்கு நல்லது. ரொம்ப கடுமையான உடற்பயிற்சி அல்ல, எளிமையான உடற்பயிற்சிகள் போதுமானவை. பாருங்களேன், ஏதேன் தோட்டத்துல கொடுத்தாரா, அதே 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், உலாவினார்கள், தேவனோடு நடந்தார்கள். சரிதானே? 2:15 தேவனாய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நடைப்பயிற்சி, தோட்ட வேலை. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு கொடுத்துட்டார். நீங்க உடற்பயிற்சியே கிடையாது. எல்லாம் நோய் வந்த பிற்பாடு டாக்டர் நடக்க சொன்னார், நடக்கிறோம். ஆனால் பரம தகப்பன் ஏற்கனவே எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஏதேன்ல இருந்தே ஆண்டு வச்சிருக்கிறார். மூன்றாவது, நியூ ஸ்டார்ட். N for nutrition, E for exercise, W for water. தண்ணீர். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அல்லது ஒரு 1/4 லிட்டர் டம்ளர்ல ஒரு நாளைக்கு 7-8 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே மாதிரி 2:10 தண்ணீரை பற்றி பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்புறம் 3 பனி பெய்து பூமியை செழிப்பாக்கிற்று அப்படின்னு படிக்கிறோம். பாத்தீங்களா? தண்ணீர் ஆண்டவர் ஆதியிலேயே கொடுத்துட்டார். இது பரலோக பொக்கிஷம் தண்ணீர் என்பது. 4வது, நியூ ஸ்டார்ட்ல 4வது லெட்டர் எஸ் ஃபார் சன்லைட். சூரிய ஒளி. சூரிய ஒளியில் நம்முடைய உடலை காண்பிப்பது வைட்டமின் டி உருவாக்கத்துக்கு நல்லது. அது அந்த இள வெயில் சொல்றாங்கல்ல, காலையில ஒரு 10 மணிக்குள்ள, அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல அந்த இளவெயில் உடலுக்கு மிகவும் நல்லது. அதே 1:16-17 தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினாத சூரியன் சந்திரன். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் ஆண்டவர் இந்த சூரியனை சந்திரனை ஏற்படுத்தினார். இந்த சூரிய ஒளி உடலுக்கு மிகவும் நல்லது என்பதை தேவன் அறிந்திருந்தபடியினாலே இந்த சூரிய ஒளியை அவர் படைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த சூரிய வெளிச்சத்துல நம்முடைய உடலை நம்ம காண்பிப்பது மிகவும் நல்லது. அதுவும் அதுக்குன்னு கொளுத்துற வெயில்ல, உச்சி வெயில்ல அலையாமல் இருப்பதும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நியூ ஸ்டார்ட்ல 5வது லெட்டர் டி ஃபார் டெம்பரன்ஸ். இச்சை அடக்கம் அல்லது தன்னடக்கம் அல்லது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, உறக்கம், படிப்பு, பொழுதுபோக்கு என அனைத்திலும் தன்னடக்கம் மிகவும் நல்லது. பந்தயத்துல ஓடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9 26-27 வசனங்கள் படிச்சு பாரு. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். டெம்பரன்ஸ் இன் ஆல் திங்ஸ். சாப்பிடுறீங்களா? அதுல ஒரு கட்டுப்பாடு. தூக்கத்துல ஒரு கட்டுப்பாடு. படிக்கணும், ஓவரா படிக்கூடாது, விடிய படிக்கூடாது. பொழுதுபோக்கு, எந்த நேரம் போன் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. டெம்பரன்ஸ். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இச்சை அடக்கத்துக்கு பொருத்தமான ஒரு பழமொழி. பாருங்களேன், இந்த இச்சடக்கம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு வச்சாரா அப்படின்னா, அதே மாதிரி 2:16-17 படிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். டெம்பரன்ஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அந்த பழத்தை மட்டும் நீ புசிக்காதே. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, சரிங்களா? ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கனியை புசிக்காது, சரிங்களா? டெம்பரன்ஸ், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு சோதனை வைத்திருந்தார், ஒரு பரீட்சை வைத்திருந்தார். அதுல பாருங்க, சாத்தா வந்து அங்கதான் சோதிச்சான். அதுல ஆதாம் ஏவாள் விழுந்துட்டாங்க. பல நேரங்கள் அப்படித்தானே, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம், இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைப்போம். ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம தடுமாறி என்ன செஞ்சிடும், திரும்ப
நாம் பாவத்துல விழுந்து விடுகிறோம். சும்மா சாப்பிடு, ஊசி போட்டுக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சுகர் உள்ளவர்களும் ஃப்ரீயா என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்றோம், கடைசியில கஷ்டப்படும். அன்பானவர்களே, நாவடக்கம் பேசுறது மட்டுமல்ல, சாப்பிடுற விஷயத்திலும் நமக்கு அது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, அந்த 8 பரிகாரங்கள் ஒவ்வொன்றா பார்க்கிறோம். அதுல 6வது நியூ ஸ்டார்ட்ல 6வது லெட்டர் A ஃபார் ஏர், காற்று. காற்றோட்டமான இடத்துல படுக்கவும் படிக்கவும் வேண்டும். சரிங்களா? நம்ம தூங்குற இடம் நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்கணும். நம்ம படிக்கிறதும் நல்ல மனசுல பதியணும் அப்படின்னு சொன்னா நல்ல காற்றோட்டமான இடத்துல உட்கார்ந்து, இயற்கையான இடத்துல உட்கார்ந்து படிக்க வேண்டும். யார் இந்த காற்றோட்டம் இல்லாத இடத்துல குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன், இந்த மூச்சு கோளாறு பிரச்சனைகள், வீசிங் ப்ராப்ளம், இது எல்லாம் இருக்கும். நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன், ஒரு போதகராக விசிட்டிங் போகும்பொழுது நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா காற்றோட்டமே இருக்காது, ஜன்னலே இருக்காது. இதெல்லாம் உடலுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். காற்றை பற்றி என்ன படிக்கிறோம்? ஏதேன் தோட்டத்துல அதிகாரம் 2:7, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஆண்டவர் கொடுத்த சுவாசம், அந்த மூச்சு காற்றுதான் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உயிர் இருக்குன்னா அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆகவே நம்ம ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நியூ ஸ்டார்ட்ல 7வது லெட்டர் R ஃபார் ரெஸ்ட், ஓய்வு. தினமும் 7 முதல் 8 மணி நேரங்கள் உறங்குவது உடலுக்கு நல்லது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு என்ன கொடுத்தாரு? ஓய்வு என்பதற்கு சமமாக என்ன சொல்லலாம்? வாரத்தில் ஒரு நாளை தேவன் பிரித்து வைத்தார். ஆண்டவரே முன்மாதிரி என்ன செய்தார்? 6 நாட்களும் படைத்தார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இந்த 7ஆம் நாள் பைபிள் படி வாரத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் வருகிறது. ஆண்டவர் வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஓய்வு நாளை கட்டளையிட்டார். வசனத்தை பாருங்களேன். அதே மாதிரி 2 அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார், 7ஆம் நாளிலே அவரே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். பாத்தீங்களா? இது ஆதியாகமத்துல 1 அதிகாரத்துல படிக்கிறோம். 6 நாட்களும் படைத்தார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாளிலே ஓய்வை படைத்தார். God created rest on the 7th day. இளைப்பாறுதலின் நாள் என்று தேவன் 7ஆம் நாளை கொடுத்தார். அப்போ எப்படி இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும்? God's Sabbath rest from sunset to sunset. சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இதான் ஒரு நாள். 12 அப்படின்னு பைபிள் சொல்லவே சொல்லல. அது ஒரு கத்தோலிக்க கணக்கு. லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எப்படி ஓய்வு நாள் ஆசரிக்கணும்? சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஓய்வு பாத்தீங்களா? 6 நாட்கள் நம்முடைய வேலைகள். 10 கட்டளை அப்படித்தான் படிக்கிறோம். யாத்திரை 20ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 8-11 வசனங்கள். 6 நாளும் உன் வேலை செய்வாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் என்ற சுழற்சியை, அதற்கான ஆதாரமே பைபிளில் தான் இருக்கிறது. தேவன் தான் ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் என்று ஸ்தாபித்தார். அதுல ஒரு நாள் ஓய்வு நாள், தேவனோடு செலவிடுவதற்கான நாள், ஆவிக்குரிய இளைப்பாறுதலின் நாள் என்று ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், இந்த ஓய்வு நாளை உண்மையா கடைபிடிக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அமெரிக்காவில் லோமா லிண்டா யூனிவர்சிட்டி அங்க எடுத்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 7th day அட்வென்டிஸ்டுகள் தான் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் கூடுதலாக ஆண்கள் 7 முதல் 8 வருஷங்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள், பெண்கள் 5 முதல் 6 ஆண்டுகள் கூடுதலாக வாழ்கிறார்கள் என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? நியூ ஸ்டார்ட், பைபிள் பிரின்சிபல்ஸ்.
ஹெல்த் பிரின்சிபல்ஸ், பைபிள்ல இருக்கிற ஆரோக்கிய விதிகளை பின்பற்றுகிறவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதற்கு இது நல்ல உதாரணம். நியூ ஸ்டார்ட்ல 8வது லெட்டர், T ஃபார் ட்ரஸ்ட் இன் காட், தேவனில் நம்பிக்கை. அன்பானவர்களே, நம்ம என்னதான் ஆரோக்கிய விதிமுறைகளை பின்பற்றினாலும் தேவனே நம்மை படைத்தவர், பராமரிப்பவர் என்று அவர் மேல் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரத்துல தான் இந்த 8 காரியங்களும் படிக்கிறோம். நியூ ஸ்டார்ட் பத்தி 8 பரலோக பரிகாரங்கள் பார்க்கணும். இந்த முதல் 2 அதிகாரங்களை கவனிச்சீங்கன்னா தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எத்தனை முறை வரும் பாருங்க. சுமார் 17 முறை நீங்க பார்க்கலாம். அதுல முதல் வசனமே 1:1 ஆதியாகமத்துல ஆதியிலே தேவன் அப்படிதான் படிக்கும். வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அன்பானவர்களே, அந்த தேவன் மீது நாம் உறுதியான பற்றுள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தாங்க சாத்தான் வந்து கெடுத்துட்டான். ஆதாம் ஏவாளிடமிருந்து பாவம் உள்ளே நுழைந்தது, எல்லா சாபங்களும் வந்து விட்டது. அதுல உண்டானதுதான் ஆரோக்கிய கேடு, வியாதிகள் எல்லாமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே முதல் 2 அதிகாரங்களை நீங்க முழுக்க படிச்சு பாருங்க. இந்த 2 அதிகாரங்களிலும் தேவனை குறித்து தான் திரும்ப 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 அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கும். 3வது அதிகாரத்துல தான் சாத்தான் உள்ள வர்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருக்க வேண்டும். இந்த 8 பரிகாரங்களையும் பின்பற்றினால் நாமும் இந்த உலகத்துல தேவ கிருபையினால் ஆரோக்கியமாய் இருக்க முடியும். அந்த பேழைக்குள்ள இருந்த 8 பேர் காக்கப்பட்டார்கள். இந்த 8 பரிகாரங்களையும் பரலோக பரிகாரங்களையும் பின்பற்றுகிறவர்களும் தேவ கிருபையினால் சுகமாய் சாட்சிகளாய் விளங்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் நமக்கு குணமாற்றம் இங்கேயே தேவை. கேரக்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நீடட் ஹியர் இட்செல்ஃப். உலகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? புசித்தலும் குடித்தலும். சுவிசேஷங்களை நீங்க பாருங்களேன். மத்த 24, லூக்கா 17 இந்த அதிகாரங்கள்லாம் படிச்சீங்கன்னா புசித்தல் குடித்தல் வருகையின் அடையாளங்களிலே இதுவும் ஒன்று. இன்னைக்கு நடக்கிற கல்யாணங்களுக்கெல்லாம் போங்களேன், சாப்பிடுறதுக்கு டைனிங் ஹாலுக்கு தான் போகணும். இப்போ அப்படி இல்லை. நீ கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நுழையிற இடத்துல பாத்தீங்கன்னா பாப்கார்னு அது இது. கல்யாணத்துக்குள்ள யாரும் போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் குடிக்கிறதும் சாப்பிடுறதும் இன்னைக்கு அப்படிதான் போகுது. புசித்தல் குடித்தல், இங்கே வயிறு நிறைஞ்சிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, வருகையின் பயங்கரமான அடையாளங்களிலே இதுவும் ஒன்று. மட்டுமீறிய புசித்தல், மட்டுமீறிய குடித்தல். அதுல இன்னொரு ஆடம்பரம் என்ன அப்படின்னா மாம்சம் புசித்தல். அது போட்டாதான் மரியாதை, கௌரவம் என்று நினைக்கிற விதத்துல இன்னைக்கு திருமணங்கள் நடக்கின்றன. இந்த மாம்சம் புசித்தல் பாவத்தினால் உண்டான விளைவாகும். பாவம் இல்லாதிருந்தால் மரணம் இல்லாதிருந்திருக்கும். மரணம் இல்லாதிருந்தால் மாம்சம் புசித்தல் இல்லாமல் இருந்திருக்கும். ஆகவே பாவம் இல்லாமல் போகும்போது மரணம் இல்லாமல் போகும், மாம்சம் புசித்தலும் இல்லாமல் போகும். ஏதேனில் இல்லாத இந்த பழக்கம் பரலோகத்திலும் இருக்காது. நீங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மாம்சம் புசித்தல் அனுமதித்தாரா? கிடையாது. பழங்கள், கொட்டைகள், பூண்டுகள் இதெல்லாம் சாப்பிடுங்க ஆண்டு சொன்னார். மீண்டும் ஏதேனுக்கு பரலோகம் போகும் பொழுது அங்கேயும் அதான் இருக்கும். அதே பழங்கள், ஜீவரிச்சத்தின் கனி அப்படிலாம் படிக்கணும்ல. அன்பானவர்களே, பரலோகத்துல போய் என்ன சாப்பிட போறோமோ அது இங்கேயே நாம் பழக்கமாக்கிக் கொள்வது நல்லது. இயேசுவின் வருகையின் போது நம்முடைய குணங்களில் மாற்றம் ஏற்படாது. ஆகவே இனிமேல் பரலோகத்தில் எப்படி வாழப் போகிறோமோ அதே வாழ்வை இங்கேயே நாம் இப்பொழுதே வாழ பழகிக் கொள்வது நல்லது. ஆண்டு வரும்பொழுது நான் மாறிக்குவேன் என்பதல்ல. ஆண்டவரே, இங்கேயே எங்களை மாற்றும், உம்மை போல் எங்களை மாற்றும். godliness and god likeness is the goal to be reached. நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன தெரியுமா? தேவ பக்தியும் தேவ சாயலும். தேவ பக்தியில் வளரணும். தேவ சாயல், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தை, தவணையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்து நாம் இந்த நாட்களை தேவனுக்கு பிரியமாக வாழும் நாட்களாக, தேவனை போல் பக்குவப்படும் நாட்களாக மாறுவதற்கு நாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்கிறோமா?
பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உலகத்தின் அதிபதி பிசாசு, அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற இந்த உலகத்துல சிறை கைதிகளாக இருக்கிறோம். We are captives of the devil. சிறைப்பட்டிருக்கிற நாம் பரமதேசத்திற்கு போகாதபடி பல விதமான இழுப்புகளில் ஈர்ப்புகளில் நாம் சிக்குண்டு கிடக்கும்படி, சின்னாபின்னமாகும்படி அவன் வகை தேடுகிறான். நம்ம சின்னாபின்னமாக்குவதற்காக அவன் வகை தேடுகிறான். அப்படியானால் நம் மனதுக்கான யுத்தம் நெடுநாள் யுத்தமாகும். The controversy is a long one. நம்ம மனதை சரிப்படுத்துவதற்காக, அதுவும் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்களுக்கு அது அன்றாட யுத்தம், டெய்லி பேட்டில், தினம் போராட்டம் தாங்க. Every day we are making choices for good or for evil. நன்மைக்கோ தீமைக்கோ நாம் தினந்தோறும் தீர்மானங்கள் செய்யணும். யோசேப்புக்கும் தினம் சோதனை வந்தது அல்லவா, அந்த போத்திபாரின் மனைவி மூலமாக. நித்தம் படிக்கிறோம் பைபிள். ஆனால் அவன் ஜெயித்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அன்றாட யுத்தத்திலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள நம்மிடத்தில் பலன் இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அதனாலதான் வெற்றி பெற்றான். பலவானாகிய நம்மிலும், நமது மனதிலும், நம்மை காட்டிலும் மிகுந்த பலவான் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி என்று உணர்ந்தவர்களாக அவரிடத்தில் நாம் தஞ்சம் புக வேண்டும். நம்மிடமிருந்து சாத்தான் திருடி கெடுத்து போட்ட நன்மைகளை மீண்டும் நமக்கு மீட்டு கொடுப்பதற்கு தேவன் வாக்களித்திருக்கிறார். பலவான் நம்முடைய மனம், அதிக பலவான் சாத்தான், மிகுந்த பலவான் பயங்கரமான பராக்கிரமசாலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதிக பலவானுக்கும் பயங்கரமான பராக்கிரமசாலிக்கு இடையில நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய மனம் பிசாசின் பக்கம் சாய்கிறதா அல்லது கிறிஸ்துவின் பக்கம் சாய்கிறதா? உலக காரியங்களிலே நம்முடைய மனம் மூழ்குகிறதா அல்லது பரலோக காரியங்களில் நம்முடைய மனம் மூழ்குகிறதா? ஆண்டவர் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார், வாக்களித்திருக்கிறார். பாருங்க, ஏசாயா 49, 24, 25 வசனங்கள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? தெரிஞ்சோ தெரியாமலோ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பிசாசின் கீழே சிறைப்பட்டு கிடக்கிறோம். அவன் தான் பராக்கிரமன். என்றாலும் சிறைப்பட்டு கிடந்தாலும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்ம விடுவிப்பார். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னோடு வழக்காடுகிறவனோடே, அப்படிதான் இருக்கு ஆங்கிலத்துல. வசனத்தை அப்படியே கேஜிவில படிச்சு பாருங்க. உன்னோட வழக்காடுகிறவனோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். வழக்காடுகிறவன் யாரு? சாத்தான். அவன் தான் நம்மோடு போராடி நம்முடைய மனதை அவன் சிறைப்படுத்த பார்க்கிறான், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்மை, நம்முடைய பிள்ளைகளை என்று சொல்றாரு, நான் விடுவிப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த சமயத்தில் கூட கசப்பு கலந்த காடியை ஒரு கோலிலே மாட்டி அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் வாய்க்கு நேரே நீட்டினார்கள். அவர் என்ன பண்ணார்? உடனே குடிச்சிட்டாரா? இல்ல, தவிர்த்தார். ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் தாகத்தை தீர்ப்பதற்காக அல்ல, அவர் உடல்ல எவ்வளவு வேதனை, அந்த வேதனையை குறைப்பதற்கு கொடுக்கப்பட்ட தந்திரமான நிவாரணி அந்த கசப்பு கலந்த காடி என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அதை உணர்ந்து அவர் அதை மறுத்தாரே தவிர அவர் குடிச்சல. அது அவருடைய இச்சை அடக்க குணத்தை காண்பிக்கிறது. சிலுவையில கூட இச்சை அடக்கம். ஜீசஸ் practiced self-control even on the cross. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மனுஷீகத்துல, மாம்சீகத்தில் இருந்தபோது கூட தெய்வ பலத்தினாலே
பிதாவோடு இருந்த அந்த உறவினாலே அவர் இச்சடக்கத்தை பின்பற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆவியின் கனி 9 நமக்கு தெரியும். அன்புல தொடங்கி கடைசி 9வது இச்சை அடக்கம்னு முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் ஆவியின் கனியில் கடைசி கனி இச்சை அடக்கம். அதை கவனமாய் கண்காணி. கடைசி வரைக்கும், சிலுவையில தொங்குற வரைக்கும் கிறிஸ்துவானவர் மிகவும் ஜாக்கிரதையாய் செயல்பட்டார். தனக்கு நியமிக்கப்பட்டுள்ள அந்த பாடுகளை, உலகத்திற்கான அந்த போராட்டத்தை அவர் சகித்து வெற்றிகரமாய் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவானவர் தீர்மானமாய் இருந்தபடியினாலே ஜெயித்தார். பெருமான தேவ பிள்ளைகளை, நமக்கும் அந்த தீர்மானம் தேவைங்க. ரட்சிப்பின் திட்டத்துல கடைசி வரைக்கும் ஆண்டவர் பக்கம் நின்று ஆண்டவருடைய பலத்தினாலே அவருடைய மகிமைக்கு என்று உண்மையா இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் நமக்கு தேவை. அதனாலதான் நமக்கு இந்த ஆரோக்கிய சத்தியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆரோக்கியமாய் வாழ தீர்மானிப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆண்டவருக்கு மகிமையை சேர்ப்போம். ஒருவேளை நம்மகிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால் ஜெபத்தோடு அது ஆண்டோட பாதத்தில் சமர்ப்பித்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை படைத்த ஆண்டவர், எங்களை பராமரிக்கிற தேவன், எங்களை ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ள அன்பின் ஆண்டவர், எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகத்துவமான சத்தியத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேற எந்த சபைகளும் இல்லாத மகா மேன்மையான ஆரோக்கிய சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே, இந்த கடைசி நாட்களில கடைசி கனியாம் இச்சடக்கம் என்ற கண்ணியில நாங்கள் மிகவும் கவனமாய் இருந்து பிசாசின் கண்ணியில விழுந்து விடாதபடி ஆவிக்குரிய கனியாம் இச்சடக்கம் என்ற அந்த கனியில நான் கவனம் செலுத்தி நாங்கள் இயேசுவை போல கடைசி வரைக்கும் உண்மையாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். உணவு பழக்க வழக்கங்களிலே நாங்கள் எங்கே ஆகிலும் தவறி இருப்போம் என்றால் ஆண்டவர் எங்களை சீர்படுத்தும். உமக்கு சாட்சிகளாக ஆரோக்கியமாய் வாழ்ந்து மையப்படுத்த கிருபைதாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தில் வளருவோம், சாட்சிகளை நிற்போம். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். கடைசி கால வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டு ஒவ்வொரு தரம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் மார்ச் 7ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.